வணக்கம். இது அம்மம்மா வீடு. இன்னைக்கு பிரான் கிரேவி எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். மண் சட்டி நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 2 இல்லை 3 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க ப்ரான்ஸை நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண தேவையில்லை. ப்ரான்லேருந்தே தண்ணி விடும். அந்த தண்ணியை வச்சே அது வேக ஆரம்பிக்கும். நம்ம அப்பப்போ அது அடி பிடிக்காத மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போது தண்ணி நல்லா வற்றிடுச்சு. அது கூட நம்ம மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பல்லாரி வெங்காயம் தான் இருக்குதுனாலும் பரவாயில்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட சின்னதாக நறுக்குன தக்காளி 2 ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா குழைய வதக்கிக்கோங்க. இது கூட மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன், பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை மூடி வைக்கிறோம். அந்த கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. கொதித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி வற்ற ஆரம்பிக்குது. நமக்கு தேவையான பதத்தில் நம்ம அதை இறக்கி அது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். நன்றி.